सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் 2026 இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு இந்த ஹையர் எக்ஸாமில் பிரவீன் பூர்வாத்தில் ஏற்கனவே நாங்கள் ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுற அளவுக்கு 60 மார்க்ஸ் ஒவ்வொரு பேப்பரில் இம்பார்ட்டன்ஸ் போட்டுறோம். இதே ஃபுல்லாக பார்த்தா போதும் கண்டிப்பாக இதுதான் ஷூராக 100% வரும். பேப்பர் 1ல் கின் தீன் அவதரம் கி பிரசங்க வியாக்கியா கீஜியே, இது மொத்தம் இதில் 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்து 3 கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. நவீன் கத்திய சைனிகா இந்த டாப்பிக்கில் இது கொடுத்துருக்காங்க. இது தமிழில் புதிய உரைநடை தொகுப்பு. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபோட்டோனா கின்சானிஸ் கியா பிகர்தாத்தா, நீங்கள் புகைப்படம் எடுக்காமல் இருந்திருந்தால் என்ன தீங்கு ஏற்பட்டிருக்கும். பிகர்தா அப்படின்னா தீங்குன்னு அர்த்தம். ஷாயத்து பத்தினிக்கா ஆக்ரக் ரகுஹோ அவுர் தும், நீங்கள் ஒரு வேளை உங்கள் பத்தினினா மனைவி வற்புறுத்தி இருக்கலாம், நீங்களும் சரி. அச்சா செல் பகி ககக்கர் பைட்டு கயே ஹோங்கே, சகோதரா என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டீர்கள். நீங்கள் புகைப்படம் எடுக்காமல் இருந்திருந்தால் என்ன தீங்கு ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை உங்கள் மனைவி வற்புறுத்தி இருந்திருக்கலாம், நீங்களும் சரி சகோதரா என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டீர்கள். இதுதான் அந்த கொஷின்ஸ். இதுக்கு ஆன்சர் இஆர்சி. இது பிரசங்க யகு வாக்கிய प्रेमचंद फटे जूते नामक पाठ से दिया गया है. यज्ञ श्री हरिशंकर परसाई का निबंध है. இந்த வாக்கியம் பிரேம்சந்தனுடைய ஃபட்டே ஜூத்தே நாமக் என்ற பெயரில் என்ற பாடத்தில் இது எடுக்கப்பட்டுள்ளது. இதை இயற்றியவர் ஹரிசங்கர் பர்சாய் என்பவர் இந்த கட்டுரையை இயற்றியிருக்கிறார். சந்தர்பன குறிப்பு முக்கியமானது. லேக்கக்கு பாஸ் பிரேம்சந்துக்கா ஏக்கு ஃபோட்டோ ஹை. லேக்கக்குன்னா ஆசிரியரின் பக்கத்தில், பாஸ்னா ஆசிரியரின் பக்கத்தில் பிரேம்சந்தருடைய ஒரு ஃபோட்டோ இருந்தது. उसमें प्रेमचंद साधारण कपड़े और फटे जूते पहने अपनी पत्नी के साथ गड़े हैं. அதில் உஷ்மே அப்படின்னா அதில் பிரேம்சந்தர் தன் மனைவியுடன் எளிமையான ஆடையையும், சாதாரண கப்படை அப்படின்னா எளிமையான ஆடையையும், கிழிந்த காலணிகளும், ஜூத்தி அப்படின்னா காலனி, கிழிந்த காலணிகளும் அணிந்து நிற்கிறார். உஸ்கே பாரே மே லேக்கக்கு அப்படி விசார் பத்தா ரகே ஹை. ஆசிரியர் அதை பற்றி தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். விசார் அப்படின்னா தன் எண்ணத்தில் என்ன இருக்கிறது ஆசிரியர் கூறுகிறார். வியாக்கியா விளக்கம். ஃபோட்டோமி பிரேம்சந்த் சாதாரண கப்படேமி ஹை. புகைப்படத்தில் பிரேம்சந்த் எளிமையான ஆடைகளை அணிந்திருக்கிறார். உன்கே ஃபடே ஜூத்தேசே பயிர்கி ஊங்குலி பாகர் திக்காயி தே ரகிஹை. அவரது கிழிந்த ஃபட்டே அப்படின்னா கிழிந்த காலணிகளின் வழியில், பயிர் அப்படின்னா கால் விரல்கள் அர்த்தம். அவர் கால்களின் விரல்கள், ஊங்குல் அப்படின்னா கால் விரல்கள் வெளியே தெரிகின்றன, பாகர்னு வெளியே தெரிகின்றன. பர் உஷிசே உன்கா பிகர்தா கியாகை, அதனால் அவருக்கு என்ன தீங்கு நேர்ந்து விட்டிருக்கும். கியா உன்கி சாவித்யக்கு சங்னா கம் ஹோ ஜாயேகி, அதனால் அவருக்கு என்ன தீங்கு நேர்ந்துவிட போகிறது. பில்குல் நகி, அது நிச்சயமாக இல்லை. ஃபோட்டோ கின்சானி மே பிரேம்சந்த் கோ ஷவுக் நகி ஹை. பிரேம்சந்திற்கு புகைப்படம் எடுக்கப் போவதில் விருப்பமில்லை. ஷவுக் நகின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. अगर ஒருவேளை ஷவுக்கு ஹோ दो पूरी तैयारी के साथ फोटो के लिए पोस देते. ஒருவேளை விருப்பம் இருந்திருந்தால் அவர் முழு தயாரிப்புடன் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்திருந்திருப்பார். ஷாயத் உன்கி पत्नी के आग्रह के कारण उनको फोटो के लिए पोस देना पड़ा होगा. ஒருவேளை தன் மனைவியின் வற்புறுத்தலால் அவர் அந்த புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பர் இசிசே உன்கா குச்சு பிகர்தா நகிதா, அதனால் அவருக்கு எந்த விதத்திலும்
தீங்கு ஏற்படவில்லை. பெகடனா அப்படின்னா வந்து தீங்குன்னு அர்த்தம். அதனால் எந்த விதத்தில் அவருக்கு தீங்கு ஏற்படவில்லை. விசேஷ சிறப்பு பிரேம்சந்த் की शादी इस फोटो से सस्टप्ट होती है. இந்த புகைப்படத்தில் பிரேம்சந்தின் எளிமை வெளிப்படுகிறது. சாதிக்கு அப்படின்னா வந்து எளிமைன்னு அர்த்தம், வெளிப்படுகிறது. வே உபன்யாஸ் சமாட் ஹை, அவர் ஒரு நாவல்களின் சக்கரவர்த்தியாக இருக்கிறார். உன்கி ருச்சி சாகித்யக்கு ஹை, அவருடைய ஆர்வங்கள் இலக்கியத்தை சார்ந்தவை. பாக்யா டம்பர்கி நகி நகி ஹை, யஹி பாவ இஸ் பிரசங்கமே பிரக்கட்டு ஹுஹா ஹை, இந்த உணர்வு அவருடைய சூழலில் பிரதிபலிக்கிறது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.